வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு என்ன டாபிக்னா அது வந்து கிரகங்களுடைய காரகத்துவங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க இருக்கிறோம். அப்படின்னா என்ன, எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். இப்போது நம்ம எல்லாரையுமே கிரகங்கள் வந்து கிரகங்கள் தான் வந்து ஆளுமை பண்ணிகிட்டு இருக்கு. கிரகங்களுடைய எனர்ஜியை நம்ம எல்லாருமே ரிசீவ் பண்ணுறோம். அதன் மூலமாக நம்மளுடைய செயல்பாடுகளில் எல்லாரும் உங்களுக்கு எனக்கு வரக்கூடிய வித்தியாசங்கள்லாம் அதன் மூலமாக தான் வருது அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே நம்புறதுனால தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதனால் இப்போ அந்த கிரகங்களோட காரகத்துவங்கள் நமக்குள்ளே இருக்கிற ஏற்ற இறக்கம் தான் நமக்கு வந்து நம்மளோட லைஃப்பை அது வழி நடத்திட்டு போகுது. ஒரு சில பேர் வந்து நல்லா லீடர்ஷிப் கெப்பாசிட்டி ஒருத்தருக்கு நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுக்கான ரீசன்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கிரகங்களுடைய காரகத்துவம் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவோம். ஸோ இதனால தான் அந்த காரகத்துவம்ங்கிற விஷயத்த நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ மெயினாக பார்த்தோம்னா சூரியன் தான் வந்து முதன்மையான கோள், பிரதானமான கோள், தலைமை பண்புங்கிற பண்பை கொடுக்கக்கூடிய ஒரு கோள் வந்து சூரியன். சூரியன் ஒருத்தரோட ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா அவங்க வந்து நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்களுக்கு இருக்கும். அவங்க வந்து எப்பயுமே அவங்க தான் முதன்மையாக எல்லாத்துலையும் இருக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அதை சூரியனை சுற்றி தான் எல்லா கோளும் வந்து ரெவால்வ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அடுத்தபடியாக சூரியன் ஒருத்தர் ஜாதகத்தில் நல்லா இருக்குங்கிறத எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. ஸோ எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, சூரியன் வந்து இப்போ நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறது, நல்ல வீட்டில் போய் இருக்கிறது, மறையாமல் இருக்கிறது, 10ஆம் வீட்டில் திக்பலமாக இருக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்களை வச்சு சூரியனை வந்து அதுக்கான அந்த பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓரளவு கணிச்சிட முடியும். அப்போ நல்ல பலம் பெற்ற சூரியன் நல்லா உச்சமாக இருக்கிறது, ஆட்சியாக இருக்கிறது, இதெல்லாமே அதோட பலத்தை குறிக்கும். ஸோ நல்லபடியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அரசாங்கம் தொடர்பான பணிகள் அமையறதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்க எதுலேயுமே ஒரு பிரதானமாக முதல்ல அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க தான் லீடராக இருப்பாங்க. ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 4 பேருக்கு அவங்க தான் லீடராக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய குழுவை வழிநடத்திட்டு போகக்கூடிய திறமை இருக்கும். நியாயமான கோபம் வரும் அவங்களுக்கு. அதாவது இந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ணணும், அந்த கோபம் வந்து கரெக்டாக இருக்கும், அநியாயமாக இருக்காது. நியாயமான கோபங்கள் அவங்களுக்கு வரும் சூரியன் பலமாக இருந்ததுன்னா. சூரியன் அந்த தலைமை பண்பு இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ சூரியன் ஒருத்தர் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் அவங்க என்ன படிப்பு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மருத்துவம் சம்மந்தமான படிப்பு படிக்கலாம், அரசியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதே சமயம் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் இது ரீதியான படிப்புகள் அவங்க படிக்கலாம். என்ன தொழில் பண்ணலான்னா, ஏற்கனவே பார்த்த மாதிரிக்க நம்ம வந்து பொது சேவை பண்ணலாம் அவங்க தாராளமாக. அதே மாதிரி அவங்க வந்து மருத்துவர் ஆக முடியும். ட்ரை பண்ணாங்கன்னா நல்லபடியாக சூரியனோட பலம் இருக்குது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சில விஷயங்கள் செக் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டோம்னா அவங்க மருத்துவர் துறைக்கு வந்து மருத்துவர்லேயே குறிப்பாக அந்த சர்ஜரி பண்ணக்கூடிய இடத்துல